சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள ஜாஃபர் சாதிக்கின் கருப்பு பணத்தை வெள்ளையாக்க தமிழ்நாடு பாடநூல் கழகம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பதிவில் ஜாஃபர் சாதிக்கின் நிறுவனம் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தின் ஒப்பந்ததாரர் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து பொருட்களை வழங்கியுள்ளது தெரியவந்துள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை 2022, 2023 காலகட்டத்தில் தனது நிறுவனத்தில் முதலீடு செய்திருப்பது அமலாக்கத்துறை விசாரணையில் வெளிவந்துள்ளதாகவும், இதே காலகட்டத்தில்தான் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்ததாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்துள்ளதாக கூறியுள்ளார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதுகுறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.